ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கோவா ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங் ஃபோட்டோ வோல்டைக் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. லார்ஜஸ்ட்டு இப்போ இருக்கிறதுலேயே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோவாவாக இருக்கலாம், மற்ற ஸ்டேட்டாக கூட இருக்கலாம், சரிங்களா. யாருனாலும் வந்து அந்த டயத்தில் பில்ட் பண்ணலாம், சரிங்களா. பட் ஆனால் ஹேஸ் த லார்ஜஸ்ட், இந்த லார்ஜஸ்ட்ன்ற வேர்டெலாம் இங்கே மென்ஷன் பண்ணல. இங்கே இது ரொம்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீமான வேர்டு. இங்கே அந்த எக்ஸ்ட்ரீம் வேர்டு இங்கே இல்லை, சரிங்களா. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லின்றது எக்ஸ்ட்ரீம் வேர்டான்னு கேட்டால் எக்ஸ்ட்ரீம் வேர்டு தான். பட் ஆனால் சோலார் பவர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபுல்லியெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இந்த இடத்துல கன்சிடர், ஃபுல்லிக்கு அப்புறம் இருக்க வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது. அப்போது அப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் லார்ஜஸ்ட்ன்றது இந்தியாவிலே லார்ஜஸ்ட். அடுத்து பில்ட் பண்ணலாம், ஏதாவது ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்திருக்கலாம், அவங்களுக்கே ஷுவராக தெரியாது யார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது. அந்த லெவலுக்கு நாலேஜ் அவேர்னஸ் இருக்குமான்றது டவுட்டு தான் ஸ்டில், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கரெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கெஸ் தான், 100% நான் சொல்லலை, கரெக்டுன்னு சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் பாருங்கன்னு தான் சொல்கிறேன்.